சளி பிரச்சனை சும்மா சாதாரண ஜலதோஷத்துக்கு மாத்திரை போடணுன்னு அவசியம் இல்லை. பேராசிட்டமால் போதும். பேராசிட்டமால் கொஞ்சம் தும்மல் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது டீகன்சிஸ்டன்ட் போட்டால் போதும். அது தும்மலை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் போட்டால் போதும். மற்றபடி சளி பிடிச்சி காய்ச்சல் வருது 2 நாள் 3 நாள் ஃபீவர் இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் போடத்தான் வேணும், வேறு வழி இல்லைல்ல. அவருக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருந்து அவர் சும்மா சாதாரண பேராசிட்டமாலே அவர் அந்த சளியெல்லாம் தாண்டி வந்துடுறாருன்னா வெல் அண்ட் குட், அவர் இருக்கட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் இருக்கிறாருன்னா நம்ம இருக்க முடியாது. அவர் கதை வேறு, நம்ம கதை வேறு இல்லையா? இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க உடல் அந்த மாதிரி. அவர் முதல்ல இருந்தே ஆன்டிபயோட்டிக் போடாமலே பழகியிருப்பார், தப்பே கிடையாது. அப்படி 2-3 நாளில் அவருடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அந்த பாக்டீரியாவை பார்த்துக்கிடும் அந்த மாதிரி. ஆனால் எல்லா கிருமிகளும் அதுக்கு கட்டுப்படணும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் பார்க்கலாம், 2-3 நாள் பார்க்கலாம். அது சளி குறையிற மாதிரி இருந்தால் விட்டுடலாம். இல்லை கூடுற மாதிரி இருக்குது, இருமல் அதிகமாகுது, காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது தான் நல்லது. அது ஒவ்வொருத்தருடைய உடலை பொறுத்து. நீங்களும் நல்ல உடல்நிலையை உங்கள் இம்யூனிட்டியை கூட்டி, நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டி, கூட்டங்களுக்குள்ளே போகும்போது மாஸ்க் போட்டு மற்றவங்ககிட்ட நமக்கு நோய் வராமல் அந்த மாதிரி ப்ரிவென்ஷன்லாம் இருந்து அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அவர் ஒருவேளை வெளியிலே போகாத ஆளாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே நடமாடிட்டு இருப்பார். சும்மா இந்த காற்று மாறும்போது, கிளைமேட் மாறும்போது அவருக்கு சும்மா தும்மல், லேசாக சளி அந்த மாதிரி வரலாம். நம்ம எங்கேயோ கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் போய் சுற்றி வர்ற ஆட்கள், நம்ம எங்கேயாவது மாஸ்க் போனால் யாராவது ஒரு ஆள் சளியில் இருக்கவங்க இருமுனாங்கன்னா நம்ம மாட்டிக்கும். அந்த கிருமிகள் எப்படி இருக்கோ. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி போடாமலே சரியாக இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். சாதாரண ஜலதோஷம் வித் ட்ரீட்மெண்ட் 7 நாள், வித்தவுட் ட்ரீட்மெண்ட் 7 டேஸ், அவ்வளோதான் வித்தியாசம். சாதாரண ஜலதோஷம் உங்கள் நண்பருக்கு ஜலதோஷம் மட்டும் வந்துட்டு போகலாம். அதனால் வித் ட்ரீட்மெண்ட் 7 நாளுங்கிறது அதை எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்குவோம். அவர் வித்தவுட் ட்ரீட்மெண்ட் 7 டேஸ் அவர் எடுத்துக்கிட்டோம், ரெண்டும் ஒன்று தான். அதனால் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் அவங்க நோய் எதிர்ப்பு தன்மையை பொறுத்து, அவருக்கு வந்திருக்கின்ற கிருமியை பொறுத்து அதெல்லாம் மாறுபடும். அவங்க சிம்பிளான மாத்திரை கொடுக்கவா, இல்லை அவர் வரும்போதே லோயர் லங் இன்ஃபெக்ஷனில் வருவார், லங் சைன்ஸோடு இருக்கும், வீசிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் சும்மா நீங்கள் மாத்திரை மருந்து போடாமல் சமாளிங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சேச்சுரேஷனை பார்த்தா குறைஞ்சிருக்கும், 92 93 இருக்கும். நான் மாத்திரை மருந்து இல்லாமல் நான் சமாளிக்கிறேன்னா எங்கே சமாளிக்கிறது? நம்மளையும் தூங்க விட மாட்டார், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார். அதனால் அவரும் தூங்கிட மாட்டார். இண்டிவிஜுவலைஸ்டு, ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை, அவருக்கு வந்திருக்க வியாதி, அதை பொறுத்து மருந்து மாத்திரைகள் மாறுபடும், மருந்து இல்லாமலும் இருக்கலாம். அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு டயபெட்டிக்காக இருப்பார், அவர் ஒரு நாள் விட்டு நீங்கள் 2 நாள் காய்ச்சல் விட்டிங்கன்னா லோயர் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், லங்ஸ் முழுசும் போயிட்டுனா அப்புறம் 5 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் ஹையராக போட்டால் தான் சரியாக வரும். கடுமையான கூடின மருந்து உள்ள பவர் உள்ள மாத்திரைகள் போட்டால் தான் அந்த கிருமியை நம்ம கட்டுப்படுத்த முடியும். மற்றபடி கிருமி நம்மளை டேக் ஓவர் பண்ணி போயிட்டுனா, ஒரு 103 104 டெம்பரேச்சரில் 3 நாள் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா செப்டிசிமியா போயிடக்கூடாது. அது ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாத முடியாத அளவுக்குள்ள ஒரு கண்டிஷன் போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அவருக்கு சிம்பிளாக தான் சளி இருக்குங்கிற மாதிரி அவரே ஃபீல் பண்ணுறாருன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் தப்பே இல்லை.